தினம் ஒரு தகவல். இந்த உப்புமா வரலாறு யாருக்கு தெரியும்? உப்புமாவின் வரலாறு. உப்புமா தென்னிந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக தயாரிக்கப்பட்டு வருகிறோம். இது ஒரு எளிய உணவு. மேலும் இதை தயாரிக்க தேவையான பொருட்கள் எளிதில் கிடைக்கின்றன. ஒவ்வொரு வீட்லேயும் அந்த உப்புமா செய்தது அவசர கதியில் எதனா ஒன்று செய்யணும்னா, இல்லை எங்கன்னா வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்த உடனே சாப்பிட்ணுன்னா உடனே உப்புமா செய்வாங்க. வீட்டில் எதெல்லாம் இல்லைன்னா கூட ரவை உடச்சி வச்சுருப்பாங்க. அதில் உப்புமா செய்வாங்க. இந்த உப்புமா ரொம்ப பிரபலமான ஒரு உணவாக இந்த நம்ம தென்னிந்தியாவில் மாறி இருக்கு. வட இந்தியாவில் இதுக்கு பேர் உப்பு தோசை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது தோசை மாவில் உப்பை சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. இது வட இந்தியாவில். தென்னிந்தியாவில் பெரும்பாலும் உப்பு மாவை ரவையில், சேமியாவில், ஜவ்வரிசியில் அந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. இந்த உப்புமா ஒரு காலேஜில் நாள்தோறும் எப்போ பாரு உப்புமாவே பரிமாறிட்டு வந்தாங்க. இதனால் எரிச்சல் அடைந்த அந்த கல்லூரி மாணவர்கள் என்ன பண்ணாங்க, உப்புமா வேண்டாம் அப்படின்னு போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. வார்டனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வார்டன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி மாணவர்களே, ஒரு வாக்கெடுப்பு எடுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான சிற்றுண்டி என்ன செய்யலாம் அப்படின்றது நீங்கள் எழுதி இந்த பெட்டியில் போடுங்க. தேர்தல் மாதிரி இந்த வாக்குகள் போட்டிங்கன்னா எது அதிகமான இதில் இருக்கோ அதை நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு அந்த வார்டன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேர்தலும் நடந்தது அந்த கல்லூரியில். அதாவது இந்த சிற்றுண்டியை பற்றிய தேர்தல். வாக்குகளும் எண்ணப்பட்டன. 7% மாணவர்கள் ரொட்டியும் ஆம்லெட்டும் வேணும் அப்படின்னு வாக்களித்திருந்தார்கள். 13% பேர் பூரி கேட்டாங்க. 13% பேர் பூரி கேட்டாங்க. 18% பேர் ஆலு பரோட்டா கேட்டனர். 19% பேர் மசாலா தோசையும் கேட்டாங்க. மசாலா தோசை வேணும்னு 19 பேர் கேட்டாங்க. அப்புறம் 20% பேர் இட்லி வேணும் அப்படின்னு வாக்களித்தாங்க. ஆனால் 23% பேர் உப்புமா வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அந்த கல்லூரி விடுதியில் மீண்டும் உப்புமா போடப்பட்டது. இந்த மாதிரி தான் ஒருத்தர் என்ன பண்ணால், வீட்டில் மனைவி கிட்ட கேட்குறான், இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறத. இன்றைக்கி உப்புமாங்க அப்படின்னு. இது தேவையா? தினமும் உப்புமா போடுறது இவங்களுக்கு தேவையா? இது பாரு இட்லி பொங்கல் அந்த மாதிரி எதனா மாற்றி போட, எதுக்கு உப்புமா போடுறேன்? இல்லை சாப்பிடுங்க, பரவாயில்ல, உப்புமா தாங்க ஈஸியாக செய்ய முடியுது, அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு அவளை. உடனே சரின்ட்டு அவன் உப்புமா சாப்பிட்டான். சாப்பிட்ட முடித்த உடனே சொல்கிறான், இனிமேல்ட்டு உப்புமா போட்டினா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதும் சரிங்க, நாளைக்கு அந்த மாதிரி நான் போட மாட்டேன் அப்படின்னு. சரி, மறுநாள் வேலைக்கு போகும்போது என்ன இன்றைக்கி டிஃபனு? இல்லைங்க, இன்றைக்கும் உப்புமா தாங்க, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி உப்புமா செஞ்சிட்டேன், வேறு எதுவும் செய்யலை அப்படின்னு அப்படி சொன்னான் அவன் மனைவி. இன்றைக்கி வேணாண்டி, நீ எதுவும் நான் சாப்பிட மாட்டேன், வீட்டில் நான் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டலாக போய் சாப்பிட்றேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். போயிட்டு போகிற வழியில், ஆஃபீஸுக்கு போகிற வழியில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் போயிட்டு உள்ளே உக்காந்து அந்த மெனு கார்டை எடுத்தான். மெனு கார்டை எடுத்துகிட்டு, அது 5 ஸ்டார் ஹோட்டலும் போது எப்படி இருட்டாக தான் இருக்கும், மேலே சின்ன லைட்டு போட்டிருக்கான். அந்த இருட்டில் அந்த எழுத்தே தெரியல அவனுக்கு. ஏதோ தடவி பார்த்துட்டு இந்த ஐட்டம் எடுத்தாங்க அப்படின்ட்டான். சரின்னு அந்த சர்வர் என்ன பண்ணால் அந்த ஐட்டத்தை எடுத்தாந்து வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா அது உப்புமா மாதிரி இருக்கு. இவன் ஆர்டர் பண்ண ஐட்டமே உப்புமாவை ஆர்டர் பண்ணிட்டான். என்னடா அது, வீட்டில் தான் உப்புமா எப்போ பாரு செய்கிறாங்க,
இல்லை ஹோட்டலில் வந்தாவது நல்லா சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கேயும் உப்புமாவை வந்து ஆர்டர் பண்ணிட்டுமே. சரி தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சதும் சரி சாப்பிடும்போது எதிர் மேஜையில் இருக்கவனை பார்த்தான். அவன் நல்லா ஜம்முன்னு சிக்கன் இதுவை வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கான். அதை பார்த்தான். அது ஒன்றுக்கு வந்து நாக்கில் எச்சில் ஊறுது. அதே மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அது பேர் என்னான்னு தெரியல. ஆனால் எதிர்க்க இருக்க மேஜையில் இருக்கிறவன் என்ன பண்ணால் அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிப்பீட்டுன்னான். இதே அந்த சிக்கனை இன்னொரு தடவை ஏற்றாறதுக்காக ரிப்பீட்டுன்னான். சரின்னு அவனுக்கு உடனே எடுத்தாந்து அந்த சிக்கனை வச்சா அந்த சர்வர். ஓஹோ, அது பேர் ரிப்பீட் ஆங்காட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வர் இங்கே வாப்பா அப்படின்னு. என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு சர்வர் கேட்டேன். ரிப்பீட்டு அப்படின்னோன்னா சரின்னு போயிட்டு அந்த சர்வர் என்ன பண்ணார், வந்தான் ஏற்கனவே உப்புமா சாப்பிட்டானே உப்புமாவே இன்னொரு தட்டி எடுத்தாந்து வச்சானான். இப்படி என்னடா அது கேட்டால், நீ தானே கேட்டீங்க ரிப்பீட்டுன்னு, உப்புமா ஆர்டர் பண்ணீங்க, ரிப்பீட்னா இன்னொரு தடவை எடுத்தாந்து வச்சேன் அப்படின்னானா அவன். இது எப்படி இருக்கு? மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.